ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரேஸ் V2 எடுக்க போகிறோம். ஷார்க் ரேஸில் V2 எடுக்க போகிறோம். ஸோ இப்போ போய் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு V2 எடுக்கணும்னா நம்ம பாட்டிலான கொஸ்டின் முடிக்கணும். அதை முடிச்சுட்டு இந்த ஆல்கலமிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட பேசணும். ஃபுல் பொட்டென்ஷியல் அன்லாக் பண்ணணும்னு இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ஃப்ளவரையும் வந்து ஃபைன் பண்ணணும். இதுதான் நம்மளோட டாஸ்க்கே. ஸோ ஷார்க் V2ன்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதுக்கும் ஒரு சில எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ 3 ஃப்ளவர் இருக்கும். 3 ஃப்ளவருமே ஒரு நேரத்தில் ஸ்பான் ஆகும். ஒன்று காலையில், இன்னொன்று நைட்டு, இன்னொன்று எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எடுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் 3ஆவது ஃப்ளவர் வந்து இதுதான். ஸ்வாம் பைரட்ஸை கொல்லலாம், NPCயை கொல்லணும். ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா கொன்னுக்கிட்டே இருக்கணும். ஸோ கொன்னதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து கொன்னுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளவர் 3 கிடச்சிருச்சு. நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த இதுதான் ஃப்ளவர் 3. நம்ம ஆரா கலரில் இருக்கா. ஸோ இதுதான் ஃப்ளவர் 3. இப்போ அடுத்த ஃப்ளவர் வந்து எங்கே இருக்கும்னா, அந்த நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகணும். அது மேலே ஏறி போகணும். ஸோ அது இந்த கேப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே மேலே ஏறி போனால் தான் அது ஒரு பிளேஸு. ஒரு இதுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கும் ஸ்பான் ஆக. ஒரு இடம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து மேலே ஏறணும். சரி, ஏறிட்டு வந்து பார்க்குறேன். ஏறியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர் 1 ஆக்சுவலாக தான் ப்ளூ ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். இப்போ கைஸ், நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லணும். நான் வந்து புத்தா ரோல் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் வந்து பண்ணியிருக்கப்போ சரி ஒரு ரோல் பண்ணாமல் புத்தா கிடச்சிச்சு. நம்ம ஸ்டோரேஜில் ஏற்கனவே புத்தா இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. நம்மளால் ஸ்டோரும் பண்ண முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. புத்தா லாஸ் எனக்கு. யாராச்சும் வருவாங்களான்னு பார்ப்போம். நம்ம டெக்ஸ்ட்டில் போய் பார்ப்போம், ட்ரேடிங் புத்தா அப்படின்னு. ஃபஸ்ட்டு மேலே போகணும். ஓகே, போட்டு பார்ப்போம். ட்ரேடிங் புத்தான்னு போடுவோம். யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா நல்லதுங்க. ட்ரேடிங் புத்தா யாராச்சும் இருக்கியா? சரி, நம்ம சர்வரில் எத்தனை பேர் இருக்கணும் பார்ப்போம். நான் ஒரு ஆள் தான் இருக்கேண்ணா அந்த சர்வர்லேயே. என்ன கைஸ் இது, நான் ஒரு ஆள் தான் இருக்கேண்ணா. போச்சுங்க. இப்போ நம்ம புத்தா இன்னொரு சர்வரில் பாருங்கள், யாருமே இல்லை. என்னை கேட்டால் பிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன். எனக்கு இந்த புத்தா லாஸு பிளாக் ஈடு கட்டுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு சேடான நியூஸ் தான். யாருமே இல்லை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமோன்னு தோணுது. பட் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ஃப்ளவர்லாம் ஸ்பான் ஆயிரும். இப்போ நான் வெளியே போய் தான் ஆகணும். வெளியே போயிடுவோம், வேறு வழி இல்லை. போயிட்டு பகலாயிடுச்சுங்க. பகலாயிடுச்சு. நம்ம போய் இப்போ கிங்டம் ஆஃப் ரோஸில் போய் பார்ப்போம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்கிதான்னு. கிடச்சிரு. இந்த வீட்டில் ரெட் ஃப்ளவர் கிடச்சிருந்தா சூப்பராக இருக்கும் கைஸ். கிடச்சிரு. இல்லை கைஸ், இந்த இடத்துல இல்லை. நம்ம வேறு இடத்துக்கு தான் மூவ் ஆகணும். பொறுமையாக போகும். பார்ப்பேன் யாரும் ஜாயின் ஆகிருக்காங்கன்னு. யாருமே இன்னும் ஜாயின் ஆகலை கைஸ். இன்னும் ஒருத்தன் கூட ஜாயினே ஆகலை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வேறு சர்வர் ஆஃப் பண்ணலாமான்னு பார்த்தாலும் ஃப்ளவரும் போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ செகண்ட் பிளேஸ் டு ஸ்பான் எதுனா, இப்போ ஒரு ஹில் மாதிரி தெரியும், செகண்ட் ஹில் மாதிரி தெரியும். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா கெஃபேலேருந்து, ஸோ அந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஸ்பானிங் ஆகலை. தேர்ட் பிளேஸ் டு ஸ்பான் வந்து நம்மளுடைய கிரேவ்யார்டு. அழுத்தி பிடிச்சி போ. நம்ம கிரேவ்யார்டுன்னு வளர்றேன் பாருங்கள். க்ரீன்லேண்டில் தான் கிடைக்கும். நம்ம ஆப்டிமஸ் பாஸ் புதுசாக மாற்றாங்களே, கிராவிட்டி பாஸ், அவன்கிட்ட தான் வந்து அது கிடைக்கும். நம்ம கூடிய சீக்கிரம் ரேஸ் V2 அவேக்கன் பண்ண போகிறோம். எனக்கு இந்த க்ரீன் ஜோனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது சாரி, பேர் தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. க்ரீன் ஜோனில் வந்து கிரைண்டிங் பண்ண சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, புத்தாவை வந்து யூஸ் பண்ணலாமான்னு தோணுது. கையும் ஓடல, காலும் ஓடல. சரி கைஸ், இப்போ நான் ரேஸ் V2 எடுத்துகிட்டு பார்க்குறேன்.
சரி V2 எடுத்தாச்சு. இதோட பவர் என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேமேஜே இருக்காது. இப்போ பார்த்தீங்களா எனக்கு டேமேஜே இருக்குல்ல. ஒரு எப்படி சொல்கிறது, 0% டேமேஜு. நீங்கள் தண்ணியில் இம்மியூனு ஃபாஸ்ட்டாகவும் ஸ்விம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிவு வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, see you later.